எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க் கிளைம் ஃபார்ம் அப்ளை பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. அதில் தெரிஞ்ச டவுட்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முதலாவது டவுட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, பாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுனாலே உங்களோட பாண்ட் வந்து சாஃப்ட்வேரில் அப்டேட் ஆகலை அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அது வந்து கமிட்டியில் கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது கம்பெனியில் தான் நீங்கள் கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் அது வராது. ரெண்டாவது வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்கிறது வந்து டிஸ்க்கு டால் அந்த அமௌண்ட்டில் வந்து டிஸ்க் அமௌண்ட் வருது. அயன் அப்படிங்கிறத நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அதில் வராது. டிஸ்கோட அமௌண்ட் மட்டும்தான் வருது. இன்னும் சில அமௌண்ட்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அயனில் யாராவது கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வரல. ஸோ அது வந்து ரெடியூஸ்ட் ஆகி மற்ற அமௌண்ட் மட்டும்தான் காமிக்குது. அதுக்கப்புறமா மூணாவது என்ன டவுட்டு கேட்டிருந்தாங்கன்னா, ஏதாவது இன்வேலிட் அப்படிங்கிறது மாதிரி காமிக்குது ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்வேலிட் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வருது. காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் காண்டாக்ட் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் தான் காண்டாக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் விட்டுருந்தீங்கன்னாலோ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்களாலோ அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஆதார் கார்டில் ஏதாவது நம்பர் தப்பாக போட்டிருந்தீங்க, இல்லை கேப் விட்டு நம்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து தப்பாக வரும். அப்புறம் வந்து நேம் வைக்கும்போது நம்ம வந்து ஸ்பேஸ் தான் வந்து விட்டு நேம் எழுதணும், புள்ளியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்வேலிட் அப்படிங்கிறது மாதிரி காமிக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வேலிட் அப்படிங்கிறது வராது. அதுக்கப்புறமா வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அமௌண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் மிஸ்மேட்ச் ஆகுறதோட இது என்னதுன்னா, சில பேருக்கு வந்து இப்போ 1,00,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே வந்து 10,000 ரூபாய் தான் காமிக்குது. அது வந்து கேட்டிருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி ஹியூமன் எரர் தான் இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணும்போது திரும்ப அதை சரி பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து வேரியாக இருக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம். அவங்க வந்து வெரிஃபை பண்ணும்போது அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நேம் மிஸ்மேட்சுக்கும், நேம் வந்து தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் திரும்ப வெரிஃபை பண்ணுவோம். அப்போது வந்து இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தனாலும் கமிட்டி வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த வெப்சைட்டில். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கேளுங்க. என்ன டவுட் இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் வந்து தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் கமெண்டில் வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே போடுங்க. எல்லோரும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நமக்கு நிறைய சப்போர்ட் வந்து இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்